ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5:20 ஆகிடுச்சு. 5:30 வர சொல்லியிருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டே ஒன் டே ரைடு மார்னிங் போய் ஈவினிங்குள்ளே வீட்டுக்கு வர்ற மாதிரி ஒரு ரைடு இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா தினேஷ் ரன் இட் அப்படின்னு சொல்லி ஒரு பிரதரு. இவரை ரொம்ப நாளாக நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஸோ ஆனால் அவர் கூட ரைடு பண்ணணும்னு சொல்லி ரொம்ப நாள் யோசித்து அது முடியாமல் இருந்துச்சு. ஆனால் இது இப்போது இன்றைக்கி சண்டே ஒன் டே அப்படிங்கிறதுனால இந்த ரைடை ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி த்ரூ வாட்ஸ்அப் அவரை கான்டாக்ட் பண்ணி எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர் போய் அங்கேருந்து வந்தவாசி வெண்குன்றம் தவளகிரி அப்படின்னு சொல்லி ஒரு ஹில்ஸுன்னு ஒரு ஸ்பாட், ஒரு ட்ரெக்கிங் ஸ்பாட்டுன்னு வச்சுக்கிங்களேன். ஸோ ஒரு மலை மேலே ட்ரெக் பண்ணி ஏறி போகிற மாதிரி இருக்கும். மேலே போனீங்கன்னா அங்கே மேலே உச்சியில் பார்த்தீங்கன்னா சிவன் டெம்பிள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ரைடை ஜாயின் பண்ணியிருக்கேன். வாங்க டிலே பண்ணாமல் இப்போ நம்ம மோட்டோ விலாகில் அப்படியே நம்ம விலாக் கண்டினியூ பண்ணலாம். பை. ஸோ ஒன்ஸ் அகைன் எல்லாருக்கும் குட் மார்னிங் கைஸ். லாஸ்ட் வெள்ளூர் பிரியாணி ரைடுக்கு அப்புறம் இந்த ஒரு ரைடு மோட்டோ விலாகில் உங்களை சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. ஃபஸ்ட் டைம் ஒரு யூடியூபர் அவர் கூட ரைடு பண்ணுறது மிக மிக மகிழ்ச்சி. ஓகே, இதுதான் கைஸ் போரூர் டோல்கேட்டு. ஸோ வீட்டுக்கு பக்கத்தில் தான் நம்ம போரூர் டோல்கேட் வந்தாச்சு. இப்போது பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா என் பைக்கில் பார்த்தீங்கன்னா லோ பீம் ஒர்க் ஆகலை. ஸோ இப்போ பாருங்கள் ஐபீம் ஆன் பண்ணுறப்ப ஐபீம் ஒர்க் ஆகுது. ஸோ அதை வச்சு தான் மேனேஜ் பண்ணணும் இன்றைக்கி. இல்லைனா ஃபாக் லைட் கூட இருக்குது, அது கூட நம்ம வேணால் தேவைப்பட்டுச்சுன்னா ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, டைம் பார்த்தீங்கன்னா 5:35 ஆகிடுச்சிங்க. ஸோ இதுக்குள்ளே அவங்க கொடுத்த டைம் பார்த்தீங்கன்னா 5 to 5:30 கிளம்பலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இங்கேயே பார்த்தீங்கன்னா 5:35 ஆகிடுச்சு. தாம்பரம் தாண்டி மறைமலை நகர் பாரத் பெட்ரோல் ஸ்டேஷன் தான் இது கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே போயிடலாம். மார்னிங் ஏஞ்சி 4 மணிக்கு அலாரம் வச்சுருந்தேன். ஒரு 4:10 ஏஞ்சிட்டேன். ஏஞ்சி கீசர் ஆன் பண்ணி குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு ஒரு பிளாக் காஃபி சாப்பிட்டு கிளம்பியிருக்கேன். குளிருக்கு வின்டர் ஜாக்கெட் எதுவும் இல்லை, அதே மாதிரி ஊடி மாதிரி கூட எதுவுமே இல்லை. ஆக்சுவலி எதுவுமே வாங்கலை. நம்ம சென்னைக்கு தெரியும்ல அந்த அளவுக்கு குளிர் எதுவும் இருக்காதுன்னு சொல்லி அது வாங்கி யூஸ் பண்ணாமலேயே இதுக்கு முன்னாடி எல்லாம் சும்மா ஊருக்கு கொடுத்துட்டேன். 5 o'clock அங்கே இருக்கணும்னு சொன்னாங்களா. மார்னிங் ரொம்ப குளிர் இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிச்சு இப்போது உள்ள ஒரு பனியனுக்கு மேலே ஒரு டிஷர்ட்டு, ஒரு டிஷர்ட்டுக்கு மேலே இன்னொரு டிஷர்ட் போட்டிருக்கேன். பாருங்கள், சைக்கிள் ரைடர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ரைட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. நான் கூட இந்த கோவிட் டைமில் சைக்கிள் ரைடு ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் ஓட்டினேங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலெல்லாம் ஆரம்பிச்சிச்சா கோவிட் முடிஞ்சு, அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியல. ரைட் பார்க்க தாங்க இருக்குது. தாம்பரம் வந்துட்டோங்க. மீட்டிங் ஸ்பாட்டுக்கு இன்னும் 19 மினிட்ஸ் தான் காட்டுது. எனக்கு தெரிஞ்சு 6 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் எவ்வளோ பேர் வராங்க என்ன ஏதுன்னு சொல்லி ஒன்றுமே தெரியாதுங்க. த்ரூ வாட்ஸ்அப் அவங்க தினேஷ் ப்ரோ கிட்ட சாட் பண்ணதோடு சரி. வண்டலூர் பிரிட்ஜுக்கு மேலே தான் போய்கிட்டு இருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5:52 ஆயிடுச்சு. சூப்பர் பைக் கேங்கு போயிட்டுருக்காங்க. ஆஹா, அந்த சத்தம். Hi brotherhood, go safe, ride safe, come safe. Your families are waiting for you. நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டு கிட்ட வந்துட்டோங்க. இன்னும் 6 மினிட்ஸ் தான் காட்டுது. I think we have to take left here itself. It's just 180 meter now. இருக்காங்களா கிளம்பிட்டாங்களான்னு தெரியல. இங்கே உள்ள யாரும் இருக்கிற மாதிரி இல்லையே. பாரத் பெட்ரோலியம், எஸ் கிளம்பிட்டாங்களா டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி. ஐ திங்க் ஸோ. எஸ் ப்ரோ. இருந்துச்சு, தேடி பார்த்தேன், வர்ற டைமில் கிடைக்கவே இல்லை. மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா செங்கல்பேட் டோல்கேட். ஸோ இதுக்கப்புறம் ஓரளவுக்கு கம்மியாக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் டிராஃபிக்கு. ஏன்னா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே டென்ஸாக போயிட்டுருக்கு டிராஃபிக்கு. ரொம்ப கூட்ட நெரிசல் இருக்குது. சண்டேங்கிறதுனால நிறைய பேர் கிளம்புறாங்க வெளியில்.
அங்கே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா லைக் எல்லோரும் ஒன்றா போகணும் அப்படிங்கிறதுக்காக லைக் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போய்கிட்டு இருக்கோம். ஒரு டீ சாப்பிட்டு கிளம்புவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஸோ டீ பிரேக் எடுக்கிற மாதிரி இல்லை இப்போதைக்கு. தினேஷ் ப்ரோ வந்து ஹெல்மெட் மட்டும் போட்டு வந்தால் போதும்னு சொன்னார். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரைடிங் கியரில் வந்திருக்காரு. ட்ரெக்கிங் எல்லாம் போகணுமே, அதெல்லாம் கேரி பண்ணிட்டு போக முடியாது. இல்லைன்னா ட்ரெக்கிங் பண்ணோன்னா லைக் ரைடிங்கு ஷூ போட்டுட்டு நம்ம ரொம்ப தூரம் நடந்தோன்னா கால் வலி வரும். ஸோ அதனால தான் நான் அவாய்ட் பண்ணேன். ஆனால் நம்ம தினேஷ் ப்ரோ வந்து என்ன பிளானில் வந்திருக்காருன்னு தெரில. ஏதாவது பேக் பண்ணி பைக்லேயே வச்சுட்டு போகிற மாதிரி ஏதாவது பிளான் பண்ணியிருக்காரா? கைஸ், நம்ம பாலாறு பிரிட்ஜுக்கு மேலே போய்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கே பாலாத்தில் பார்த்தீங்கன்னா லைக் இங்கே பாருங்கள் ஃபாக் இங்கே கரெக்டாக தெரியுது நமக்கு. ரோட்டில் அந்த அளவுக்கு கவர் ஆன மாதிரி ஃபீல் ஆகலை நமக்கு. ஸோ ஆனால் இங்கே பாருங்கள் பக்கத்தில் ஃபுல்லாக ஃபாக் தாங்க. கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க போய்கிட்டு இருக்கோம். யூடியூப்பு பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்லோவாக போகிறது ஓரளவுக்கு நல்ல விஷயந்தான். ஏன்னா லைக் நிறைய விஷயம் வந்து லைக்கு ப்ராப்பராக யோசித்து லைக் நம்ம விலாகில் என்ன கன்வே பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமோ அதை வந்து பேச முடியும். நம்ம விலாகில் நம்ம ஒரே ஸ்பீடாக போயிட்டு இருந்தோம்னு வச்சுக்கிங்களேன், ரைடில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதா இல்லைனா வந்து லைக் வீடியோ பேசுகிறதுல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதா ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். டக்குன்னு வந்து வார்த்தைகள் வராது. ஏன்னா அவ்வளோ எந்த அளவுக்கு நம்ம ஸ்பீடாக போகிறோமோ அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் வந்து ரைடிங்கில் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நம்ம ஓரளவுக்கு லைக் நார்மலாக ஒரு நார்மல் ஸ்பீடில் போகும்போது நிறைய விஷயத்தை நம்ம வந்து யோசித்து நம்ம விலாகில் வந்து பேச முடியும்னு நினைக்கிறேன். வெயில் வர ஆரம்பிச்சிருச்சிங்க. லைக் அங்கே பார்த்தீங்களா சன்ரைஸ், அங்கே பாருங்கள். கோப்ரோவில் தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. ஏன்னா ஃபாக் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால லைக் சன் வந்து அந்த அளவுக்கு தெரிய மாட்டேங்கிறாரு வெளியே. ஆனால் சன்ரைஸ் ஆகி ரொம்ப நேரம் ஆகிட்டுருக்கு. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 6:58. ஐ மீன் 7 o'clock ஆயிடுச்சுங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வார்மாக தாங்க இருக்குது. பாடிக்கு லைட்டாக கூலிங்கு இந்த காற்று போகிறதுனால ஃபீல் ஆகுது ஒழியா லைக் மற்றபடி வெதர் வந்து லைக் ஒரு நார்மல் வார்மில் தான் இருக்குது. பெருசாக ஒன்றும் குளிர்ற மாதிரி ஃபீல் ஆகலை. கையில் க்ளோ போட்டது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஓகே, நீங்கள் முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன். லாஸ்ட்டாக வந்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே கைஸ், இங்கே ஒரு டீ சாப்பிட்டாச்சு. ஸோ 5 பேரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 3 பேர் தான் டீ சாப்பிட்டோம். ஓகே, அகைன் ஒரு பிரேக் அப்புறம் ரைட் ஸ்டார்ட். வைப்பு நல்லா தான் இருக்குது. ஸோ எல்லாருமே நல்லா பழகுறாங்க. டைம் பார்த்தீங்கன்னா லைக் இப்போது 7:24 ஆகிடுச்சிங்க. தினேஷ் ப்ரோ ஆக்சுவலி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கார். எல்லாருக்கூடையும் மிங்கல் ஆகிற மாதிரி ஒரு கேரக்டராக தெரிகிறாரு எனக்கு. யூடியூபர் கூட நான் ரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். ஸோ அதில் இவர் ஒருத்தர், அதே மாதிரி நம்பர் பிளேட்டு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். யூடியூப் சேனல் வச்சு ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் கூடயும் ஆக்சுவலி ரைடு, இந்த வின்டர் ரைடு ஒன்று பிளான் பண்ணியிருந்தார் அவர். December 26th நினைக்கிறேன். ஸோ அது கூட நான் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து நான் லைக் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். ரிஜிஸ்டர் பண்ணி எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கூட பே பண்ண சொல்லி மெசேஜ் வந்துச்சு. அந்த பேமெண்ட் பண்ணுறதுல கொஞ்சம் டிலே ஆச்சுங்களா. ஸோ அவரை வந்து அனுப்புன மெசேஜை வந்து டிலீட் பண்ணிட்டாங்க. ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு, நம்ம ஜாயின் பண்ண முடியுமா இல்லைன்னா முடியாதா அப்படின்னு சொல்லி பண்ணலாம். ஆனால் ஃபியூச்சரில் வந்து அவர் கூடயும் நம்ம ஒரு ரைடு ஏதாச்சும் நம்ம ஜாயின் பண்ணி போகலாம், பிரச்சனை இல்லை. சிட்டி எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டோமா. ஸோ இங்கே ஓரளவுக்கு நல்லாவே லைக் கோல்டு ஃபீல் ஆகுது பாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா. எஸ், இந்த மாதிரி கேங்கை போகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. மேல்மருவத்தூர் வந்துட்டோமா? ஆமாம், வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே சர்வீஸ் ரோடு எடுத்துட்டாங்க. ஸோ இங்கே ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாங்க. ஆல்ரெடி இங்கே மேல்மருவத்தூர் வந்து வெயிட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதோ இங்கே இருக்கார். பஜாஜ் டாமினார் 400 நினைக்கிறேன் இங்கே பைக். இது இவரோட பேரும் தெரியல. ஆக்சுவலி ஏதாவது ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கலாம் வாட்ஸ்அப்பில், யார் யார் இப்போ இங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்களோ ரைடுக்கு. ஸோ அந்த குரூப்பில் வந்து அவங்க நேம். ஹலோ. ஸோ இவ்வளோ தான் நம்ம இந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த ஃப்ளைஓவர் கீழே நம்ம ரைட் எடுக்க போகிறோங்க. இங்கே ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலி. எப்பயும் பைபாஸில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிடுவோம். நம்ம இந்த மாதிரி இறங்கி உள்ளே போனது கிடையாது. இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா
இங்கே பாருங்கள் டிராஃபிக் எப்படி இருக்குன்னு சொல்லி. அடோடோடா ஜாம் பேக்டாக இருக்குது. இந்த அளவுக்கு ஜாமா இந்த டைமில் நம்ப முடியலையே. இந்த மாதிரி டிராஃபிக்கை பார்த்தா தாங்க கொஞ்சம் கடுப்பாயிடுது நமக்கு ரைடிங்கில். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் த கேம் அப்படிங்கிற மாதிரி. இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் த ஜர்னி. ஒரு பெட்டர் ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் என்ன தான் நடந்தாலும் நம்ம பொறுமை பாதுகாத்துக்கணும். மேனேஜ்மெண்ட்டு தான் நம்ம சொல்லணும். மேனேஜ்மெண்ட்டு டக்குன்னு கிளியர் பண்ணணும். ரோடு இந்த அளவுக்கு ஜாம் ஆக்குனாங்கன்னா லைக்கு பப்ளிக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கும். மாதிரி ஆதிசக்தி சித்தர் சீடம் செல்லும் வழி இதோ இங்கே தாங்க இருக்குது. உள்ளே பஸ் விடுறாங்க. ஸோ இதுக்கு அடுத்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ ஆஃப்டர் எ ஹெக்டிக் ஹெவி டிராஃபிக் நவ் ஆன் ஃப்ரீ ரோட். இங்கெல்லாம் கொஞ்சம் நல்ல சில்னஸ் ஃபீல் ஆகுதுங்க இங்கே. ஐயோ ஐயோ ஷெட் டிஷ். ஓ ஐயோ ஐயோ ஒரு மங்கிங்க பாவம் யாரை வண்டி ஏற்றிட்டு இருக்காங்க போல. ஒரு மங்கி ரோட்டில் இறங்கி கிடக்குது. அதில் வேறு மங்கிஸ் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க பாவம். காலங்காத்தால இந்த மாதிரி பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ஒரு குரூப்பில் வந்து ஒருத்தருக்கு அந்த மாதிரி நடக்கும்போது அந்த குரூப்பில் மற்றவங்களுக்கெல்லாம் இப்போ அந்த மங்கியில் வந்து எப்படி ஒரு ஃபீலிங் இருக்குன்னு நினச்சி பாருங்களேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சென்னையில் தான் இருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது. ஆனாலும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. வந்துட்டோம் நம்ம இங்கே உள்ளுக்குள்ளே. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் கொஞ்சம் பார்த்து தான் வண்டி ஓட்டணுங்க. எந்த இன்சிடென்ட்டும் நடக்காமல் தான் நம்ம பார்த்துக்கணும். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். மேல்மருவத்தூர்லேருந்து நம்ம ரைட் எடுத்து வந்தோம். ஸோ வந்ததில் இது ஒரு ஊர் இருக்குங்க. பெரிய ஊராக தான் இருக்குது. ஊரோட நேம் பார்க்குறேன். இது என்னது, ஈலப்பாக்கம். நல்லதாங்க இருக்குது. இங்கே சீனரி பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஃபுல்லாக க்ரீனரி தான். ஃபுல்லாக நெல் விளைச்சல் தாங்க இந்த சைடு. ரொம்பவே நல்லா பண்ணுறாங்க விவசாயம் இந்த சைடு. வாவ், செம்ம சீனரிங்க இங்கெல்லாம். காலங்காத்தால க்ரீனரி வித் ஃபாகு. ஓ மை காட். நம்ம என்ன பண்ணுறோம், கம்ஃபர்டபுளாக சண்டேன்னு சொல்லி தூங்கிடுவோம் பெட்லேயே. வந்து பார்த்திங்கன்னா லைக் ஏஞ்சிக்கிறது கூட மனசு வராது. சண்டே ஒரு நாள்டா தூங்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் லைக் நம்ம ஒரு எஃபோர்ட் எடுத்து நம்ம வெளியில் வந்தோம். இந்த மாதிரி லைக் அவுட்ரு, இந்த மாதிரி ஒரு இன்டீரியர் பிளேஸில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணும்போது அது ஃபீல் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுங்க. அது வந்து உணரும்போது தான் அது தெரியுது. ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா போட்டிருக்காங்கங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இன்டீரியராக இருக்கும். ரோடு ஓரளவுக்கு தான் இருக்கும் போலன்னு நினச்சேன். நம்ம மெயின் ஹைவே விட இந்த ஹைவே வந்து நல்லாவே இருக்கு. ஏய் கரும்பு, சுகர் கேனால எக்கச்சக்கமாக விளையாடுறாங்க போலங்க இங்கே. அடுத்த மாதம் தான் வரப்போகுது பொங்கல். ஜானில் தானே. ஓ, ஜானுக்கு ரெடி ஆகிடுமா இது? நல்லா இருக்குங்க. செம்ம பிளேஸுங்க இது. வர்த்து காலையில் ஏஞ்சி இவ்வளோ சீக்கிரமாக கஷ்டப்பட்டு வந்ததுக்கு உண்மையில் சொல்கிறேன், வர்த்தான பிளேஸு, வர்த்தான லொக்கேஷன்னு. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த டைமில் பார்க்குறது டிசம்பரில். ஓ மை காட். நான் நினச்சேன் லைக் மேல்மருவத்தூர் தானே, ஏதோ ஒரு ஹில்ஸ் இருக்கும் அங்கே போயிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் போகிற வழியே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கிறது, இவ்வளோ அழகாக இருக்கிறது, இவ்வளோ பச்சை பசைன்னு இருக்கிறது. அப்பா ஒரு ஃபாகியான வெதர் வேறு. ரொம்ப நல்ல ஃபீலிங். ஓ மை காட், வேறு லெவலில் இருக்குது. வந்தவாசி இன்னும் ஸ்ட்ரைட்டு தான் போகணும். திருவண்ணாமலை லெஃப்ட் போனால் திருவண்ணாமலைங்க. இங்கே மங்கநல்லூரா, நங்கநல்லூர் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன மங்கநல்லூர்? எல்லோரும் க்ளோஸ்அப்பில் இருக்காங்க இப்போது. ஓகே கைஸ், கோப்ரோ பார்த்தீங்கன்னா பேட்ரி டக்குன்னு ஆஃப் ஆகிடுச்சுங்க. கிட்ட நெருங்கிட்டோம், கொஞ்சம் தூரம் தான் நினைக்கிறேன். ஒரு குட்டி பிரேக் மாதிரி நிப்பாட்டினாங்க. கேப்பில் வந்து இப்போது பேட்ரி மாற்றிருக்கேன். வீடியோ கண்டினியூஷன் இருக்காமல் போயிடுமோ அப்படின்னு நினச்சேன். நிப்பாட்டிட்டாங்க. இங்கே பாருங்க, ஒரு லேக் ஒன்று இருக்குங்க. நல்லாயிருக்கு லேக்கு. இப்போ கொஞ்சம் சூடு படுதுங்க உடம்புல. சூரியனோட பவர் வந்து ஆரம்பித்து விட்டது. எனக்கு தெரிஞ்சு ஏறும்போது உடம்பு சூடு ஆயிரும்.
இந்த ஒரு வைப் நல்லா இருக்குங்க. ரோடு சரி, சீனரி செம்மையாக இருக்குது பாருங்கள். ஹில்ஸ் தெரியுதுங்களா முன்னாடி? ஸோ அங்கே தான் ஏற போகிறோம்னு நினைக்கிறேன் நம்ம ட்ரெக்கிங்கு. இந்த மலை தாங்க ஏறணும். ஸோ அங்கே கீழே போயிட்டு பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 2 hours ஆகுங்கிறாங்க ஏறுறதுக்கே. ஏறுறதுக்கே 2 hours, இறங்குறதுக்கு ஒரு 2 hours, 4 hours இங்கே ஆகிடுமா ட்ரெக்கிங்கு. வீடியோ எடுக்கிறார் பிரதர். வண்டி ஓட்டுட்டு வீடியோ மொபைலில் ஒரு கையில் வீடியோ எடுக்கிறாரு. நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் ரோட்டில், யாருமே இருக்க மாட்டாங்க மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா. எப்படி சொல்லலாம், இங்கே பாருங்கள் முன்னாடி யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆல்ரெடி நிறைய பேர் வந்து போயிருக்காங்க ஸ்டார்ட் பண்ணி. பாருங்கள் முன்னாடி எவ்வளோ பைக்கு காரெல்லாம் நிற்குதுங்க பார்க்கிங்கில். வாட்டர் பாட்டில் 3 வாட்டர் பாட்டில் வச்சுருக்கேன். பேக் பேக் வேறு ரொம்ப சின்னதாக தான் இருக்குது.